துடிப்பும் ஒன்றாக இணைந்து தாளம் போடக்கூடிய ஒரு அற்புதமான ரொமான்ஸ் மிக்க மூலமாக உங்க பிரச்சனைகளை வேற லெவல்ல நீங்க சமாளிக்க முடியும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, இன்றைய தினம் என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே. மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறப்புற்று விளங்கி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 22 செப்டம்பர் 2022 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் சன்னியஸ்த மகாலய தினங்க. மாலய பட்சத்துல குடும்பத்துல யாராவது சன்னியாசம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டு இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக திதி கொடுக்கறதுக்கு உகந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 7ஆம் இடத்தில் 7 குரு பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் குரு பகவான் சந்திரனை பார்த்து கொண்டுள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு காலை பொழுதிலேயே மகிழ்ச்சியான நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு பண வரவுகள் மேம்படும். வேற லெவல்ல பண வரவுகள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு. வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு நீங்க அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் எல்லாருக்கும் உதவி செய்ய நீங்க தயாரா இருப்பீங்க. நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்து டயர்ட் ஆகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் பண்ணக்கூடிய சில நண்பர்களுடன் முக்கியமானவர்களுடன் நீங்கள் நட்பை மேம்படுத்த சில சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது கண்டிப்பாக உதவிகரமா இருக்குங்க. பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் வளர்ச்சிகளை பெறும். அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உண்டுங்க. இன்றைய தினம் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இன்றைய தினம் உங்களது வாயிலிருந்து கடுமையான வார்த்தைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை தவிர்த்து விட்டு மென்மையான வார்த்தைகள் இன்றைய தினம் பயன்படுத்துங்கள். நீங்கள் அப்படி பேசுறீங்கன்னு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நீங்கள் கோபமாக இன்றைய தினம் சில கடுமையான சொற்களை கூற வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் இன்றைய தினம் அவசியம். கோபத்தை கட்டுப்படுத்துவது கண்டிப்பாக நல்ல பலன்களை தருங்க. மற்றபடி தேவையான பண வரவுகள் பெருகும், பொருளாதார நிலை உயரும். இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் காதலை வெளிப்படுத்துவது கண்டிப்பாக எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதால் கண்டிப்பாக நீங்கள் காதலை வெளிப்படுத்துவதை இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் உங்களது இதய துடிப்பு உங்களது வாழ்க்கை துணையின் இதய துடிப்புடன் இணைந்து இன்றைய தினம் இனிய தாளம் போடக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சில தோல்விகள் கிடைத்தது அப்படின்னா, அன்பு விஷயத்துல சில தோல்விகள் கிடைச்சது அப்படின்னா அதிலிருந்து நல்ல ஒரு பாடத்தை நீங்க கத்துக்க வேண்டியது அவசியங்க. எல்லை இல்லாத கிரியேட்டிவான ஒரு நாளா இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் கிரியேட்டிவ் சம்பந்தமான கற்பனை திறன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க. பயனுள்ள நாளைய தினத்தை உருவாக்க அது கண்டிப்பாக உதவிகரமா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது நெருங்கிய நண்பர்கள் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி சில நபர்கள் மூலமாக அவர்கள் ஏற்றி விடுவதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே மற்றவர்கள் பேச்சை கேட்காதீங்க. உங்களுக்கு உண்மையான பிரச்சனை என்னவோ கண்டிப்பாக அதை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து அமர்ந்து பேசுவது நல்லது. பேசுவது தானங்க நல்லது. வாக்குவாதத்தில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம். நிதானமாக பக்குவமாக பேசுங்கள். அப்பயும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு உங்களை ஏற்றி விட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய வாய்ப்பாக அது அமைஞ்சிடும். அதனால இன்னைக்கு நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு வாக்குவாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஈடுபடாதீர்கள் நண்பர்களே. அதை இன்றைய தினம் விழிப்புணர்வோடு நீங்கள் கடைபிடிங்க. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களது பணியாளர்கள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் இருந்து வந்திருந்த அந்த பணிப்போர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பகைமை உணர்வுகளை விலகும். எனவே அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக அமைய அது உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினம் பொது காரியங்களை நீங்கள் அதிகமாக ஆர்வம் கொண்டு அதில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும்.
மொத்தத்துல வேகமும் விவேகமும் கலந்த ஒரு உற்சாகமான நாளாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். கண்டிப்பாக நாவடக்கம் அவசியங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனல்ல நம்ம போடுற வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வருதா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ராசிபலன்கள் உங்க மொபைல் தொடி நோட்டிபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கும் அது நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டா இருக்கும். உங்களுக்கும் புதிய வீடியோக்களை நீங்க அப்பப்போ உடனடியாக பார்க்கறதுக்கு ஏதுவாக அமையும். ஸோ மறக்காம நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கண்டிப்பாக அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்துறதுக்காக நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 1ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுடைய குழந்தைகள் தேவைகளை நீங்களாகவே அறிந்துக்கிட்டு அதை நீங்கள் நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. வியாபார பணிகளில் புதுவிதமான மாற்றங்கள் இன்றைய தினம் இருக்குது. எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் வியாபாரத்தில் இருக்குங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் வரும் நண்பர்களுக்கு உங்களுடைய நிதி நெருக்கடி குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழல் இன்னைக்கு இருக்கு. எதிர்பாராத வகையில் சில ஒரு நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த நேரத்தில் தகுந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த உதவிகள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு திருப்புமுனையான நாளாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் புதிய யோசனைகள் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய சிந்தனைகள் மேம்படும். இன்றைய தினம் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் நீங்கள் கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திரமாக உங்களது செயல்பாடுகளில் நீங்கள் இருக்க முடியும். எனவே இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக சுதந்திரமாக உங்களது காரியங்களை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாதுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஏற்கனவே கருத்து தெரிவித்தவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நாளை தினம் நமக்கு ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு உறுதிப்படுத்திக்கங்க. அப்பதான் புதிய நோட்டிபிகேஷன்கள் நீங்கள் உடனடியாக பெற முடியும். மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்களை தர காத்திருக்குங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.